6 விட 5 சின்னது. ஆனா 5 கிட்ட 6 கத்துக்கிற வேண்டியது என்ன? அதாவது பறவைகளிடம் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இப்ப கூஸ் பேர்ட்ஸ பார்த்தீங்கன்னா, நீர்வாத்து. அது வானத்தில எல்லாருமே வானத்தில பறக்கிறத பார்த்திருப்போம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு டீமா, குழுவா தான் பறக்கும். ஒற்றுமையா இருக்கும். அது வி ஷேப்ல பறக்கும். வி ஷேப்ல ஏன் பறக்குது அப்டின்னா, அந்த காற்றுடைய அழுத்தத்தால ஈஸியா பறந்து போறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி அத யூஸ் பண்ணுது. ஒரு பறவ சோர்ந்து போயிட்டா கூட, இன்னும் 2 பறவ என்கரேஜ் பண்ணி, அத எடுத்து கொண்டு போ வேண்டிய தூரத்துக்கு அது சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும். அது குரல் குடுத்துக்கிட்டே பறக்கும். பின்னாடி வர்ற பறவைகள என்கரேஜ் பண்ணி, "வாங்க, வாங்க, வாங்க" அப்டின்னு. அழகா லீடர்ஷிப் அந்த பறவைகிட்ட நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பறவை அடுத்த லீடர்ஷிப் மாறும்போது, அதுக்கு அப்படியே ஒபே பண்ற விஷயங்கள அதுல பார்க்கலாம். இந்த மாரி ஒரு 5 விஷயங்கள பார்க்கலாம். அதுல லீடர்ஷிப் பார்க்கலாம், யுனைட்டி பார்க்கலாம், டீம் ஒர்க்க பார்க்கலாம், என்கரேஜ்மென்ட்ட பார்க்கலாம், ஹெல்பிங் பண்ணக்கூடிய விஷயங்கள பார்க்கலாம் அந்த பறவைகிட்ட. முன்னேற்றமோ, வெற்றியோ தனிநபர் பயணம் இல்ல. அது ஒரு குழுவின் பயணம். எக்ஸ்போஸ் யுவர்செல்ஃப்.